கதை ஒன்று. எது பெரிய உதவி? ஒரு ஊர்ல ஒரு பெரிய தர்ம பிரபு இருந்தாராம். வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி தர்மம் செய்வாரு. ஒரு நாள் அவர் தெரு வழியா நடந்து போகும்போது ஒரு பிச்சைக்காரன் அவர்கிட்ட வந்து, ஐயா, பசிக்குது, ஏதாவது காசு கொடுங்கன்னு கேட்டாராம். அந்த வள்ளல் தன் பையிலிருந்து ஒரு பொற்காசை கொடுத்தாரு. அந்த பிச்சைக்காரன் சந்தோஷமா வாங்கிட்டு போனான். ஆனா வள்ளலுக்கு ஒரு சந்தேகம். நாம கொடுத்தது அவனுக்கு போதுமா, இல்ல வேற ஏதாவது உதவி செய்யணுமா நீ யோசிச்சுக்கிட்டே அவன் பின்னாடியே போனாரு. அந்த பிச்சைக்காரன் நேரா ஒரு சூதாட்ட விடுதிக்குள்ள போய் அந்த பொற்காசை கொடுத்து சூதாடுறான். இதை பார்த்த வள்ளலுக்கு வருத்தம் தாங்கல. நாம செஞ்ச தர்மம் வீணா போயிடுச்சேன்னு நினைச்சாரு. அடுத்த நாள் அதே பிச்சைக்காரன் மறுபடியும் வந்தான். இப்போ அந்த வள்ளல் காசு கொடுக்கல. அவனை தன்னோட தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனாரு. ஒரு மண்வெட்டியை கொடுத்து, இங்க இருக்கிற புற்களை செதுக்கி சுத்தம் செய், உனக்கு சாப்பாடு போடுறேன்னாரு. அவன் அன்னைக்கு முழுதும் வேலை செஞ்சான். சாயங்காலம் அவனுக்கு சாப்பாடும் கூலியும் கொடுத்தாரு. வள்ளலோட நண்பர் கேட்டாராம், ஏன் நேத்து பொற்காசு கொடுத்தீங்க, இன்னைக்கு வேலை வாங்குறீங்கன்னு. வள்ளல் சொன்னாராம், நேத்து நான் கொடுத்தது அவனோட பசியை மட்டும் போக்கும் நினைச்சேன், ஆனா அது அவனோட சோம்பேறித்தனத்தை வளர்த்துடுச்சு. இன்னைக்கு நான் அவனுக்கு கொடுத்தது ஒரு உழைப்பு. இது அவனோட பசியை மட்டும் இல்ல, அவனோட வாழ்க்கையையும் மாத்தும். கதை 2. நிழலின் அருமை. ஒரு அப்பா தன் மகனை அழைச்சுக்கிட்டு வெயில்ல நடந்து போய்கிட்டு இருந்தாரு. வெயில் உச்சந்தலையை துளைக்குது. பையன் புலம்பிக்கிட்டே வந்தான், என்னப்பா இவ்வளவு வெயில் அடிக்குது, நடக்கவே முடியலன்னு. திடீர்னு ஒரு பெரிய ஆலமரம் தெரிஞ்சது. 2 பேரும் அந்த மரத்தடி நிழல்ல போய் உட்கார்ந்தாங்க. உடனே பையன், அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு, இந்த நிழல் எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு பாருங்கன்னாரு. அப்பா மெல்ல சிரிச்சுக்கிட்டு சொன்னாரு, நிஜம்தான்ப்பா, ஆனா கவனிச்சியா, இந்த நிழல் நமக்கு கிடைக்கணும்னா அந்த மரம் மேல இருந்து வர்ற முழு வெயிலையும் தான் தாங்கிக்கிட்டு இருக்கு. ஒருத்தரோட தியாகம் தான் இன்னொருத்தருக்கு நிழலா கிடைக்குது. வாழ்க்கையில உன் பெத்தவங்களோ இல்ல உனக்கு உதவி செய்யறவங்களோ வெயில்ல நின்னாதான் உன்னால நிழல்ல நிம்மதியா இருக்க முடியும். பையனுக்கு அப்போதான் புரிஞ்சது, அப்பா ஏன் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாருன்னு. கதை 3. யாருக்கு தகுதி அதிகம்? ஒரு ராஜா தன் நாட்டுல இருக்கிறதுலயே புத்திசாலியான ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அமைச்சராக்கணும்னு ஆசைப்பட்டாரு. 3 பேரை தேர்ந்தெடுத்து ஒரு போட்டி வச்சாரு. ஒரு பெரிய அறையில 3 பேரையும் தனித்தனியா விட்டுட்டு சொன்னாரு, இந்த அறைய எதை வச்சு முழுமையா நிரப்புறீங்களோ அவங்களுக்கு தான் அமைச்சர் பதவினாரு. முதல் ஆள் வைக்கோல் முழுவதையும் வாங்கி வந்து அறை முழுக்க போட்டான். ஆனாலும் அங்கங்க இடைவெளி இருந்தது. 2ஆம் ஆள் பஞ்சு மூட்டைகளை அடுக்கி வச்சான். அதுவும் அறைய முழுசா நிரப்பல. 3ஆம் ஆள் அமைதியா உள்ளே போனாரு. ஒரு சின்ன அகல் விளக்கை பற்ற வைத்தாரு. அந்த அறையின் மூலை முடுக்கெல்லாம் ஒளி பரவியது. ராஜா அந்த பெரியவரை பார்த்து சொன்னாரு, பொருட்களால் ஒரு இடத்தை நிரப்புவதை விட அறிவாலும் ஒளியாலும் நிரப்புவதுதான் சிறந்தது. அவரே அமைச்சரானார்.